எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த மருத்துவர் டாமினிக் கோரிகன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1802 டிசம்பர் 2 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுடைய த லிபர்டீஸில் இருக்கிற தாமஸ் ஸ்ட்ரீட்டில் ஜான் கோரிகனுக்கும் சீலியா ஒகானர் கோரிகனுக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார். சர் டாமினிக் ஜான் கோரிகன் ஃபர்ஸ்ட் பேரனட். இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஷாப்கீப்பராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸில் டீலராக இருந்திருக்கிறாங்க. அதாவது விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்களையும் கருவிகளையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே டாமினிக் கோரிகன் இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1807ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டாமினிக் கோரிகனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது டாமினிக் கோரிகன் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1807ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டாமினிக் கோரிகனுக்கு 4 வயது தான் இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக த லிபர்டீஸோடைய தாமஸ் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டாமினிக் கோரிகன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே டாமினிக் கோரிகனுக்கு நேச்சர் இயற்கையின் மீது ஆர்வம் இருந்து வந்தனால இயல்பாகவே டாமினிக் கோரிகனுக்கு சயின்ஸ் அறிவியலின் மீதும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக டாமினிக் கோரிகன் அறிவியல் பாடங்களை ரொம்ப விருப்பத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் மேத்தமெட்டிக்ஸ் கணிதவியலில் டாமினிக் கோரிகனுக்கு நிறைய டேலண்ட்டும் இருந்தது. இதன் காரணமாகவே ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக டாமினிக் கோரிகன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1812ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் டாமினிக் கோரிகன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த டப்ளினுடைய த லிபர்டீஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டாமினிக் கோரிகன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் டாமினிக் கோரிகன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல் இந்த மூணு பாடங்களை ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் டாமினிக் கோரிகன் படித்து வந்தாங்க. இறுதியாக 1819ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் டாமினிக் கோரிகன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி முடிக்கிறாங்க. உயர்கல்வியை முடித்த பிறகு இவர் உயர்கல்வி படித்து வந்த அதே லோக்கல் கிராமர் ஸ்கூல்லையே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது குறிப்பாக 6th ஃபார்ம் எஜுகேஷன், அதுக்கப்புறமா ஏ கிளாஸ் எஜுகேஷன் இது மாதிரியும் அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி எடுத்து இவர் 1 இயர் கோர்ஸாக படிக்கிறாங்க. இறுதி 1820ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் டாமினிக் கோரிகன் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இவர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இந்த சமயம் டாமினிக் கோரிகனுடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுடைய த லிபர்டீஸில் இருக்கிற தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்து அதே அயர்லாண்டுடைய கவுண்டி கில்டேரில் இருக்கிற மேனூத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பேட்ரிக்ஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி மேனூத் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ 1820ஆம் ஆண்டிலிருந்து அங்கே இவருடைய அண்டர் கிராஜுவேட்டை இவர் டாமினிக் கோரிகன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் ஃபிசிக்ஸ் அதே மாதிரி நேச்சுரல் சயின்ஸ் இயற்கை அறிவியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. மேலும் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல்லையும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தனால கணிதவியல் பாடத்தையும் இவருடைய கல்லூரி படிப்பின் போது படித்து வந்தாங்க. இந்த சமயம் இவருக்கு ரெவரண்ட் கொர்னீலியஸ் டென்வர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தான் இவருக்கு அந்த செயின்ட் பேட்ரிக்ஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டியில் இவருக்கு ஃபிசிக்ஸ் இயற்பியலை கற்பித்து வந்தாங்க. இந்த செயின்ட் பேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு கத்தோலிக் காலேஜாக இன்னைக்கு அறியப்பட்டு வருது. ஸோ அதாவது கத்தோலிக் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பிரிவு. ஸோ அந்த ஒரு பிரிவை சேர்ந்த அந்த செயின்ட் பேட்ரிக்ஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி அங்கு தான் இவர் இவருடைய கல்வியை படித்து வந்தாங்க. அங்கு தான் அந்த ரெவரண்ட் கொர்னேலியஸ் டென்வர் மூலமாக இவர் ஃபிசிக்ஸை இயற்பியல் படித்து வந்தாங்க. மேலும் இவர்
மேத்தமேட்டிக்ஸ் அதாவது கணிதவியல் அதே மாதிரி இயற்கை அறிவியல் இதெல்லாம் கூட இவர் படித்து வந்தாங்க. இந்த சமயம்தான் எட்வர்ட் டால்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், இந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அப்படின்னு அவருடைய ஃபுல் நேம். இவர் ஒரு மருத்துவர். அவர் இந்த ஒரு செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், அப்போ அது செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ தான் அது செயின்ட் பேட்ரிக்ஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக அவர் இருந்தாங்க. மேலும் அவர் அறிவியலை கற்பித்து வந்தாங்க. ஸோ அவர் டாமினிக் ஓரிகனுக்கு மருத்துவம் படிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. ஏன்னா அந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அப்படின்றவரே ஒரு ஃபிசிஷியனாக இருந்தனால அவர் இவரையும் மருத்துவம் படிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. மேலும் டாமினிக் ஓரிகனுக்கு மருத்துவ பயிற்சியை கொடுக்கறதா அந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதனால் அவர்கிட்டயே ஒரு அப்ரெண்டிஸாக போயிடலாம் அப்படின்னு டாமினிக் ஓரிகன் முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக இந்த செயின்ட் பேட்ரிக்ஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை இவர் கம்ப்ளீட் பண்ணாமலே பாதியிலே நிப்பாட்டிட்டு இந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அவருக்கு கீழே இவர் ஒரு அப்ரெண்டிஸாக இருந்து மருத்துவ பயிற்சியை பெற தொடங்குறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அவரே இவரை அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அனுப்பி டப்ளின்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் பிசிக்ஸ் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே இவருடைய அப்பாவினுடைய உதவியோடும் அந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அவருடைய உதவியோடும் இவர் மருத்துவம் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினோட இதுதான் இந்த ஸ்கூல் ஆஃப் பிசிக்ஸ் ட்ரினிட்டி காலேஜ் அப்படின்றது. ஸோ அங்கே தான் இவர் ஆரம்பத்தில் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இங்கே படிக்கிறத விட ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே மருத்துவம் படிக்கிறது இன்னும் ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு அந்த எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அவர் இவருடைய அப்பாவான இந்த ஜான் கோரிகன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலெல்லாம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்பவும் ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ இவருடைய குடும்பத்தில் இவருடைய அப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பார் அப்படின்னு எட்வர்ட் டால்பர்ட் ஓகெல்லி அதை வலியுறுத்துறாங்க. இதை இவருடைய அப்பா ஏற்றுக்கிட்டு இவரை இந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்ல இருந்து இவருடைய படிப்பை அப்படியே நிப்பாட்டி இந்த அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு டாமினிக் ஓரிகனை இவருடைய அப்பா அனுப்பிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே டாமினிக் ஓரிகன் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரி இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே படித்து வந்தாங்க. மேலும் டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் இருதய நோய்கள், அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் த லங் அதாவது நுரையீரல் நோய்கள் இது குறித்த விஷயங்களையுமே இது குறித்த மருத்துவ கல்வியையுமே கூட டாமினிக் ஓரிகன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இறுதியாக 1825ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவருடைய 22 வயதில் டாமினிக் ஓரிகன் அந்த மெடிசன் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண உடனடியாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து மறுபடியும் இவர் அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கே வந்துடுறாங்க. டப்ளினில் குறிப்பாக டப்ளினில் இருக்கிற 11 ஆர்மாண்ட் ஸ்ட்ரீட் அங்கே இவர் ஒரு சின்ன மருத்துவமனையை 1825ஆம் ஆண்டு நிறுவி அங்கே டாமினிக் ஓரிகன் ஒரு மருத்துவராக இவருடைய மருத்துவ பயிற்சியை தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் அங்கே டப்ளின்லே இருக்கக்கூடிய இந்த செயின்ட் டிக்ஸ் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா செயின்ட் டிக்ஸ் ஸ்கூல், அதே மாதிரி செயின்ட் பீட்டர் ஸ்கூல், அதுக்கப்புறமா ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இங்கெல்லாம் இவர் ஒரு லெக்சரர் ஆன் மெடிசன் அதாவது மருத்துவத்தில் ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இந்த காலகட்டத்திலெல்லாம் கோர்க் ஸ்ட்ரீட் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு காய்ச்சலுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே ஒரு மருத்துவமனை இருக்குது. ஸோ அந்த டப்ளினில் தான் இருந்தது. ஸோ அங்கே டாமினிக் ஓரிகன் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் 1827ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில் டாமினிக் ஓரிகன் ஜோஆன்னா உட்லாக் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு டாமினிக் ஓரிகனுக்கும் இவருடைய மனைவியான ஜோஆன்னா உட்லாக் ஓரிகன் இவங்க 2 பேருக்குமே 3 பெண் குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 6 குழந்தைகள் பிறந்தது. இது டாமினிக் ஓரிகனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்த 1827க்கு பிறகு டப்ளின்லே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக் புவர் இன்ஸ்டிடியூட்
அப்படின்ற ஒரு மருத்துவமனை ஏழைகளுக்கு உண்டானது. ஸோ அங்கேயும் இவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக டாமினிக் ஓரிகன் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து டாமினிக் ஓரிகன் வந்து சில முக்கிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக டாமினிக் ஓரிகன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆனிரிசம் அப்படின்றது இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, பெருநாடியில் ஏற்படக்கூடியது. ஸோ அது குறித்து இவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவை 1829ஆம் ஆண்டு ஆனிரிசம் ஆஃப் தி ஏயோர்டா, சிங்குலர் பல்மினேஷன் ஆஃப் தி ஆர்டரிஸ், நெசசிட்டி ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1829ஆம் ஆண்டு இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து டாமினிக் ஓரிகன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பப்ளிஷ் பண்ண பிறகு அதில் விளக்கி இருந்த ஒரு சைன், அதை வந்து இவருடைய பேரில் கோரிகன் சைன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக வந்து அது அமைஞ்சது. இதுக்கப்புறம் 1830ஆம் ஆண்டு அந்த டப்ளின்லே இருக்கக்கூடிய ஜெர்விஸ் ஸ்ட்ரீட், அங்கே இருக்கிற சேரிட்டபிள் இன்ஃபர்மரி ஜெர்விஸ் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், இன்ஃபர்மரி அப்படின்னா மருத்துவமனை தான் அர்த்தம். ஸோ அதுவும் வந்து நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை. ஸோ அந்த ஜெர்விஸ் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக 1830ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதே 1830ஆம் ஆண்டு தான் டாமினிக் ஓரிகன் வந்து ரிப்போர்ட்ஸ் ஆன் தி டிசீசஸ் ஆஃப் தி வெதர் ஆஃப் டப்ளின் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயாரித்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டப்ளினில் இருக்கக்கூடிய வெதர் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து டாமினிக் ஓரிகன் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்கிறாங்க. இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையினால் இந்த இதய துடிப்பு பல்ஸ் வந்து பயங்கரமாக வந்து துடிக்கும், அது மருத்துவர்கள் வந்து கண்டறிய முடியும். ஸோ அதை டாமினிக் ஓரிகன் வந்து இந்த காலகட்டத்தில் தான் கண்டறிகிறாங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்மளுடைய உடலில் எப்படி வந்து ரத்தம், அதாவது பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது, அதை பற்றி பார்ப்போம். அப்போ தான் வந்து இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்றது புரியும். ஃபஸ்ட்டு இப்போ இதயம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு 2 வென்ட்ரிக்கல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏயோர்டா அப்படின்னு சொல்லி பெருநாடியும், பல்மினரி ஆர்டரி அப்படின்னு சொல்லி நுரையீரல் தமனி அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இதில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம், அதில் வந்து ஆக்சிஜன் இல்லாத போது, அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அது வந்து நேரடியாக இந்த ரைட் வென்ட்ரிக்கல் அது மூலமாக பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரல் தமனி அது வழியாக வந்து பம்ப் பண்ணப்படும், அழுத்தப்பட்டு நுரையீரலுக்கு வந்து அனுப்பப்படும். அப்போ நம்ம இப்படி சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அது நுரையீரலுக்கு போகும்போது அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அதுவும் நுரையீரலுக்கு வரும்போது நுரையீரலானது அந்த ஆக்சிஜனை ரத்தத்தோட கலந்துரும். இதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வழியாக, இடது வென்ட்ரிக்கிள் வழியாக அந்த இடது வென்ட்ரிக்கிள் ஆனது இதை வந்து அழுத்தம் கொடுத்து ஏயோர்டா அப்படின்ற பெருநாடி அது வழியாக இதயத்துக்கு அனுப்பி இதயத்தின் வெளியே நம்மளுடைய உடலுக்கு அப்படியே தள்ளும். ஸோ இதன் மூலமாக தான் இப்படி தான் நம்மளுடைய உடலில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தமாக வந்து மாறுது. எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் போகும் ரத்தத்தில்னா, இப்போ நம்ம ஆக்சிஜன் உரிகிறோம், அடுத்து நம்ம அப்படியே வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து வெளியிட்டுறோம். அப்போ ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் வந்து குறையும். அந்த சமயம் வந்து மறுபடியும் நம்ம ஆக்சிஜன் இழுக்கும்போது அது சரியாக மறுபடியும் பிளட்டில் கலக்கணும். அப்படி அந்த ஆக்சிஜன் ஆனது ரத்தத்தில் கலக்கணும் அப்படின்னா அதுக்கு நுரையீரல் சரியாக செயல்படணும். ரெண்டாவது அந்த ரைட்டு வென்ட்ரிக்கிள் அதுதான் வந்து பல்மினரி ஆர்டரி வழியாக ரத்தத்தை நேராக நுரையீரலுக்கு செலுத்தி அதுக்கப்புறம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமானது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து ஏயோர்டா வழியாக இதயத்துக்கு அனுப்பி அதை வந்து வெளியேற்றும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலேஷன், சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த ஏயோர்டா அப்படின்ற பெருநாடி இது வழியாக தான் இதயத்திலேருந்து இப்படி ரத்தமானது அந்த ஏயோர்டா வந்து பெருநாடியானது திறக்கும். அப்போ தான் வந்து இந்த ரத்தமானது வெளியேறும், நம்மளுடைய உடலுக்கு வந்து இப்படி பம்பாகி வரும். அப்படி வரும்போது இந்த ஏயோர்டாவானது திறக்கப்பட்ட நிலையிலே இருந்தது அப்படின்னா அது வந்து மூடாமல் இப்படி ஒரு பம்பு வந்து இப்படி அடிக்கும்போது அது ஒரு தடவை தொடர்ந்து இப்படி மூடும். அதுதான் வந்து நம்ம துடிக்கிறது, கரெக்டாக அந்த துடிக்கிற அந்த ஒரு நிலை வந்து. ஸோ அப்படி திறந்து மூடாமல் அப்படியே திறந்த நிலையே இருக்கும்போது ரத்தமானது சரியாக வந்து பம்ப் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லீக் ஆகும், இதயத்துக்கே வந்து மறுபடியும் லீக் ஆகும். அப்போ தான் இது வந்து பயங்கரமான ஒரு பல்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு துடிப்பு வந்து நடக்கும். அந்த ஒரு பல்ஸு தான் இவர் வந்து டாமினிக் ஓரிகன் வந்து கண்டறிஞ்சு இதை விளக்குனாங்க. இந்த மாதிரி ஏயோர்டா வந்து அதாவது பெருநாடியானது திறந்து மூடிட்டே இருக்கணும். அது திறந்த மேனிக்கை இருக்கும்போது, திறந்த நிலையில் இருக்கும்போது அந்த ரத்தமானது இப்படி வெளியே வந்து அப்படியே மறுபடியும் இதயத்தில் வந்து லீக் ஆகும். அப்போ தான் அந்த பல்ஸ் வந்து ஏற்படும், ஒரு துடிப்பு, அந்த ஸ்ட்ராங்கான பல்ஸ் அப்படின்னு. இதை வந்து டாமினிக் ஓரிகன் வந்து விளக்குனாங்க. இதை விளக்குனது மட்டும் இல்லாமல் 1832ஆம் ஆண்டு
ஒரு ரிசர்ச் ஒர்க்காக எழுதி இதை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஆன் பெர்மனன்ட் பேட்டன்சி ஆஃப் தி மவுத் ஆஃப் தி ஏயோர்டா அப்படின்ற அந்த ஒரு டைட்டில். இது வந்து ஆன் பெர்மனன்ட் பேட்டனன்சி ஆஃப் தி மவுத் ஆஃப் தி ஏயோர்டா, அதுக்கப்புறமா ஆர் இன்அடிக்வசி ஆஃப் தி ஏயோர்டிக் வால்ஸ் அப்படின்ற இப்படி நீளமான டைட்டில் இது 1832ஆம் ஆண்டு டாமினிக் இவர் கோரிகன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பப்ளிஷ் பண்ணி இதில் தான் இதை வந்து விளக்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பல்ஸை இவர் விளக்குனாலேயே அந்த பல்ஸுக்கு பேரே வந்து கோரிகன்ஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் வந்து சூட்டப்பட்டது. ஏற்கனவே கோரிகன் சைன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு சூட்டப்பட்டது. இப்போ வந்து இந்த ஒரு ஹார்ட் கண்டிஷனுக்கு வந்து கோரிகன்ஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது பெருநாடி இதயத்தினுடைய பெருநாடி மூடப்படாமல் அது திறந்த மேனிக்கு இருந்து அப்போ ரத்தம் வந்து இதயத்திலே லீக் ஆகி அப்போ ஒரு பல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உருவாகுதுன்னா அது வந்து கோரிகன் பல்ஸ். அதை இவர் விளக்குனால இவருடைய பேர் வந்து இடப்பட்டது. இது 1832ஆம் ஆண்டு இந்த ஒரு கண்டுபிடிப்பை இவர் டாமினிக் கோரிகன் வந்து பண்ணாங்க. இதுதான் வந்து ஏயோர்டிக் ரிஜர்ஜிடேஷன் அப்படின்னு ஏஆர் அப்படின்னும் அழைக்கப்படும். அதே மாதிரி ஏயோர்டிக் இன்சஃபிஷியன்சி அப்படின்னும் ஏஏ அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இதை தான் டாமினிக் கோரிகன் வந்து விளக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1833 இந்த காலகட்டத்தில் கார்மைக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்கூல், இதுவும் வந்து டப்ளின்லேயே இருக்குது. அங்கே ஒரு லெக்சரர் ஆன் மெடிசனாக மருத்துவ விரிவுரையாளராக 1833ஆம் ஆண்டு டாமினிக் கோரிகன் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் டாமினிக் கோரிகன் வந்து லட்டினில் அதுக்கப்புறமா கிரீக்கில் அப்படின்னு நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் இவர் வந்து தொடர்ந்து எழுதி வந்தாங்க. அதன் முடிவுகளை இவர் அடிக்கடி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. குறிப்பாக 1836ஆம் ஆண்டு லப்ரூயே டே சோஃப்லே அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஆன்ஜைனா பெக்டரஸ் குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆன்ஜைனா பெக்டரஸ் அப்படின்றது இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளம், அதில் வந்து அடைப்பு ஏற்படுது கொலஸ்ட்ரால்னாலேயோ இல்லைனா கொழுப்புனாலேயோ அல்லது நம்ம வந்து சேதமடைஞ்ச செல்கள் அது வந்து அங்கே ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படுத்துதுனாலோ அப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஆன்ஜைனா பெக்டரஸ். இந்த ஆன்ஜைனா பெக்டரஸ் வந்து அப்படியே காலப்போக்கில் ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமையும். இந்த ஆன்ஜைனா பெக்டரஸ் ஏற்படுறதுக்கு ஆர்டிடிஸ் அப்படின்றது ஏயோர்டிட்டிஸ் அப்படின்றது காரணமாக இருக்குது அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த முடிவை 1837ஆம் ஆண்டு ஆன் ஏயோர்டிட்டிஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி காசஸ் ஆஃப் ஆன்ஜைனா பெக்டரஸ் அப்படின்ற டைட்டிலில் டாமினிக் கோரிகன் வந்து அதையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் டாமினிக் கோரிகன் வந்து ஒரு டப்ளின் பெத்தாலஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு டப்ளினில் நோய்களுக்கு உண்டான ஒரு சங்கம், அதை வந்து சில நபர்கள் கூட சேர்ந்து 1838ஆம் ஆண்டு டாமினிக் கோரிகன் வந்து நிறுவனாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து நுரையீரல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. நுரையீரலினுடைய திசுவில் இருக்கிற செல்கள் அதெல்லாம் அழியக்கூடிய ஒரு நிலை தான் சிரோசிஸ் ஆஃப் த லங் அப்படின்றது. அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவை 1838ஆம் ஆண்டு ஆன் சிரோசிஸ் ஆஃப் த லங் அப்படின்ற டைட்டிலே இவர் வந்து வெளியிட்டாங்க. அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க், அந்த ரிசர்ச் பேப்பரை இவர் வெளியிட்ட பிறகு அந்த சிரோசிஸ் ஆஃப் த லங் நுரையீரலின் அந்த நோய்க்கு வந்து இவருடைய பேரை கோரிகன் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுவும் வந்து டாமினிக் கோரிகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம். இதுக்கிடையில் டாமினிக் கோரிகன் வந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல இவருடைய பணியை வந்து தொடங்குறாங்க. குறிப்பாக 1840 இந்த காலகட்டத்தில் வந்து டாமினிக் கோரிகன் வந்து இந்த டப்ளின்லே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற மருத்துவமனை, அங்கேயும் இவர் 1840ஆம் ஆண்டு ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1840ஆம் ஆண்டு டப்ளின்லே இருக்கக்கூடிய இந்த விக்வொர்த் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஹார்ட்விக் ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் கூட இவர் ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து டாமினிக் கோரிகன் வந்து கவர்மெண்ட் சார்ந்த சில ரிசர்ச் ஒர்க்கிலெல்லாம் கூட ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1842 இந்த சமயம் டாமினிக் கோரிகன் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அது வந்து இந்த மெடிக்கல் சேரிட்டி குறித்து, அதாவது இந்த மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்கிற அந்த மெடிக்கல் சேரிட்டிஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பணியை இவர் டாமினிக் கோரிகன் வந்து தொடர்ந்தாங்க. அது குறித்த ஒரு ஒர்க்கை கூட எழுதி 1842 டாமினிக் கோரிகன் பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1843 இந்த காலகட்டத்தில் இந்த ஜெர்விஸ் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஃபிசிஷியனாக 1830 ஜாயின் பண்ணாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1843 அப்போ வந்து
டாமினிக் ஓரிகன் அதிலிருந்து விலகுறாங்க, ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. ஏன்னா இவருக்கு நிறைய பணி சுமை. ஏற்கனவே இவர் வந்து ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் மருத்துவராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்வொர்க் ஹாஸ்பிட்டல், ஹார்ட்ஸ்விக் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் கூட இவர் மருத்துவராக இருக்கிறனால அவர் ஜெர்விஸ் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் இருந்து மட்டும் அந்த மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. இதுக்கிடையில் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 1843 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அதாவது இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான லண்டனில் இருக்கிற ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ இவர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1843 டாமினிக் ஓரிகன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா டாமினிக் ஓரிகன் வந்து சைட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு நோய், அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு புதிய ஒரு டூலை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஒர்க்காகவே எழுதி 1846 டாமினிக் ஓரிகன் வந்து அதை பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. அதுதான் பெராலிசிஸ் ஃப்ரம் ஆர்செனிக் அப்படின்றது. பெராலிசிஸ் ஃப்ரம் ஆர்செனிக் அப்படின்ற இந்த டைட்டில் இவர் 1846 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து கோரிகன்ஸ் பட்டன் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் வந்து அழைக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் டாமினிக் ஓரிகனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவம். இந்த நிலையில் இதே 1846 தான் டப்ளின்லே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ற மருத்துவர்களுக்கு உண்டான அயர்லாண்டில் இருக்கிற ராயல் காலேஜ், இது வந்து அந்த காலகட்டத்தில் கிங் அண்ட் குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு இவர் வந்து முயற்சித்தாங்க. ஆனால் இவர் வந்து 1846 ஃபெல்லோவாக அந்த காலேஜில் தேர்ந்தெடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டாங்க. ஸோ இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் இதை கடந்து டாமினிக் ஓரிகனுக்கு பல கௌரவங்கள் கிடைச்சிது. குறிப்பாக 1847 யுனைடெட் கிங்டமுடைய அப்போதைய குயினான குயின் விக்டோரியா அவங்களுக்கு ஒரு ஃபிசிஷியன் இன் ஆர்டினரி அப்படின்ற மருத்துவராக 1847 இவர் அயர்லாண்டில் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த குயின் விக்டோரியா அயர்லாந்து வரும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது, உடல்நல குறைபாடு ஏற்படுதுன்னா 1847 டாமினிக் ஓரிகன் தான் அயர்லாண்டில் குயின் விக்டோரியாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிசிஷியனா இந்த காலகட்டத்தில் டாமினிக் ஓரிகன் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1849 இவர் ஆரம்பத்தில் படித்த டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆர்டினரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஆர்டினரி டிகிரி ஆஃப் MD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் இது 1849 வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கிரேட் ஃபேமின் ஆஃப் அயர்லாண்டானது நடந்தது. அதாவது அயர்லாண்டில் பெரும் பஞ்சமானது 1845 நடந்து வந்தது. இந்த 1849 காலகட்டத்திலலாம் அந்த பஞ்சம் வந்து உச்சத்தில் இருந்தது. அப்போது ஒரு மருத்துவராக டாமினிக் ஓரிகன் அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை வந்து பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் 1850 காலகட்டத்திலலாம் டாமினிக் ஓரிகன் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1852 இந்த காலகட்டத்தில் தான் இந்த கிரேட் ஃபேமின் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ற அயர்லாந்துடைய பெரும் பஞ்சம் இது வந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. 1845 1852 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. இதுக்கப்புறம் 1853 லெக்சர்ஸ் ஆன் தி நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவுரையை 1853 டாமினிக் ஓரிகன் வந்து வழங்குறாங்க. அந்த விரிவுரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ரிசர்ச் பேப்பராகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது காய்ச்சலின் தன்மை மற்றும் அதனுடைய சிகிச்சை முறை குறித்த விரிவுரை. இதுதான் 1853 டாமினிக் ஓரிகன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1854 கேசஸ் ஆஃப் ஸ்லோ காப்பர் பாய்சனிங் வித் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு. இது 1854 டாமினிக் ஓரிகன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இவர் கூடுதலாக இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பாக வந்து கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க்கையும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1855 இந்த காலகட்டத்தில் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து இவர் வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்காத அந்த ராயல் காலேஜ், ஸோ அதனுடைய ஃபெல்லோவாக இவர் எப்படியா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு எக்ஸாமினேஷன்லாம் கூட அட்டன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். ஏன்னா டாமினிக் ஓரிகன் வந்து ஒரு தலை சிறந்த மருத்துவராக இவர் வாழும்போதே திகழ்ந்து வந்தால் கூட இவருக்கு அந்த காலேஜுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்குண்டான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டாங்க. ஆனால் இவர் எக்ஸாமினேஷன்லாம் அட்டன் பண்ணி
அதை வந்து சக்ஸஸ் ஆக்குறாங்க. 1856ஆம் ஆண்டு அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டோடைய ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சிடறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் RCPI அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெரும் போராட்டத்துக்கு பிறகு 1856ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் பெறாங்க. இதுக்கப்புறமா டாமினிக் ஓரிகனுக்கு இன்னும் பல கௌரவங்கள் கிடைச்சது. அதில் குறிப்பாக எந்த ஒரு ராயல் காலேஜ் இவரை ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தாங்களோ அந்த ராயல் காலேஜ் ஆனது 1859ஆம் ஆண்டு இவரை அவங்களுடைய பிரசிடெண்டாகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டோடைய பிரசிடெண்டாக 1859ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்திலெல்லாம் கமிஷனர் ஆஃப் எஜுகேஷனாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க டப்ளினில். மேலும் இதே காலகட்டத்தில் குயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு அயர்லாண்டில் ஒரு புதிய யூனிவர்சிட்டி நிறுவப்பட்டிருந்தது. அதனுடைய மெம்பர் ஆஃப் செனட்லையும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் மெடிக்கல் கவுன்சிலில் குயின்ஸ் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் 1859ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து 1860, 1861, 1862, 1863, 1864 அப்படின்னு தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டோடைய பிரசிடெண்டாக இவர் தான் 5 முறை அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக பெரும் பெருமையை டாமினிக் ஓரிகன் வந்து பெற்றாங்க. ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கப்புறம் டாமினிக் ஓரிகன் இது மாதிரி பல சாதனைகள் படைத்து இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இவருடைய நாட்களை கழித்து வந்தால் கூட சில சோதனைகளும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது. குறிப்பாக 1866ஆம் ஆண்டு ஜனவரி 6 அன்னைக்கு டாமினிக் ஓரிகனுடைய 3 மகன்களில் ஒருத்தரான எட்வர்ட் ஜான் கோரிகன் அவர் வந்து ஒரு கேப்டனாக இருந்தாங்க. அவர் வந்து இறந்து போகிறாங்க அவருடைய 35 வயசில். ஏன்னா 1830 காலகட்டத்தில் இந்த மகன் வந்து டாமினிக் ஓரிகனுக்கு பிறந்திருந்தாங்க. அதாவது டாமினிக் ஓரிகனுக்கு இவருடைய மனைவியான அந்த ஜோன்னா உட்லாக் ஓரிகன் இவங்க 2 பேருக்குமே 3 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு 6 குழந்தைகள். ஸோ அந்த 3 ஆண் மகன்கள், ஸோ அதில் ஒருத்தர் 1866 ஜனவரி 6 இறந்து போகிறாங்க. இது டாமினிக் ஓரிகனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து டாமினிக் ஓரிகன் மெல்ல மெல்ல அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்தாங்க. இந்த நிலையில் இதே 1866ஆம் ஆண்டு தான் இவர் வந்து பேரனின்சியாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சர் பட்டத்தையும் பெற்றாங்க குயின் விக்டோரியா மூலமாக. ஸோ இந்த 1866க்கு பிறகு தான் டாமினிக் ஓரிகன் வந்து சர் டாமினிக் ஜான் கோரிகன் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே 1866ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் வந்து அந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் அதனுடைய பிசிஷியன் மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து கிட்டத்தட்ட இவருடைய 63-64 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட டாமினிக் ஓரிகன் இன்னும் சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக பாலிடிக்ஸ். அதில் இவர் லிபரல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி 1870ஆம் ஆண்டு டப்ளினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் லிபரல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக டப்ளினுக்காக இவர் 1870ஆம் ஆண்டு பை எலெக்ஷன் போது இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் குயின்ஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு வைஸ் சான்சலராக 1871ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக டப்ளினில் இருக்கும்போது வாட்டர் சப்ளை அதை வந்து மக்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை வந்து நல்லா வழங்குறதுக்கு உண்டான மேம்பாடுகள் ஏற்படுத்துகிறாங்க. மேலும் கல்வியில் சீர்திருத்தங்களை டாமினிக் ஓரிகன் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாக வந்து டப்ளின் தரப்பிலிருந்து செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1874 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் வந்து எலெக்ஷன் நடந்தது. ஆனால் இந்த சமயம் வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலை. அதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு எதிராக வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக வந்து டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட்டில் இவர் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த சண்டே க்ளோஸ் ஆஃப் பப்ஸ் அதுலேயும் இவர் கலந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த பப்ஸ்லாம், அதாவது இந்த பப்புகள் அங்கெல்லாமே வந்து இந்த மதுபானம் விற்கிறது, ஒயின் சப்பாயின் நடத்துறது, அதாவது இந்த சாராயம், ஸோ அது மாதிரியான சரக்கு அதெல்லாம் விற்கிறது. அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறத தடை பண்ணணும், சண்டே எல்லாம் கூட எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாமினிக் ஓரிகன் அந்த போராட்டத்திலலாம் இவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அதுக்காக அந்த ஆல்கஹாலை வச்சு நடத்தக்கூடிய அந்த பெரிய பெரிய
ஃபேக்ட்ரிஸ் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் அவங்க வந்து திட்டம் தீட்டிய 1874ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகனை வந்து தோற்கடிச்சாங்க. ஸோ இது மாதிரி இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டாலும் இவருடைய ப்ரொஃபஷனலில், அதாவது இவர் ஒரு மருத்துவராக இவர் பண்ணக்கூடிய விஷயங்களில் பல கௌரவங்கள் தொடர்ந்து பெற்றாங்க. குறிப்பாக 1875ஆம் ஆண்டு டப்ளின்லேயே இருக்கக்கூடிய டப்ளின் பார்மசூட்டிக்கல் சொசைட்டி, இது பார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் டப்ளின் அப்படின்னு அழைக்கப்படும் மருந்தியல் சங்கம், இது அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1875ஆம் ஆண்டு டாமினிக் ஓரிகன் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ராயல் ஜுவலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் டப்ளின் அப்படின்னு சொல்லி விலங்கியல் சங்கம், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் டாமினிக் ஓரிகன் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் 1879 காலகட்டத்தில் இவர் வந்து கீழ்வாதத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1879 டிசம்பரில் ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இவருக்கு ஏற்பட்டது. இறுதியாக இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட இவர் 1880 பிப்ரவரி 1 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் டாமினிக் ஓரிகன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1880 பிப்ரவரி 1 இவருடைய 77 வயதில் டாமினிக் ஓரிகன் இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம், இவர் பிறந்தது 1802 டிசம்பர் 2. ஆனால் ஒரு சில இடங்களில் டிசம்பர் 1 அப்படின்னு இருக்குது. அந்த டேட்டு வந்து 1ஆ 2ஆ அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் 1802 டிசம்பரில் தான் இவர் பிறந்தார். 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த 2 டேட்ஸுக்குள்ளே இவர் பிறந்தார். ஸோ அதுதான் வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு 2 அப்படின்றது தான் வந்து உறுதியாக வந்து நம்பக்கூடிய அளவில் வந்து சில தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் நான் 1802 டிசம்பர் 2 அப்படின்னு சொன்னேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் 1880 பிப்ரவரி 1 அன்னைக்கு டாமினிக் ஓரிகன் இவருடைய 77 வயதில் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு, குறிப்பாக வந்து ஒரு பல்ஸை கண்டுபிடிச்சனால அந்த பல்ஸுக்கு கோரிகன்ஸ் பல்ஸ் அப்படின்னு இவருடைய பேரிடப்பட்டது. அது வந்து பெருசாக வந்து அப்நார்மல் கொலாப்ஸ் பல்ஸ் ஆஃப் ஏயோர்டிக் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு அது பெருசாக வந்து அழைக்கப்படும். கோரிகன்ஸ் பல்ஸ் அப்படின்னு இவருடைய பேர்லையும் அழைக்கப்படும். அதுக்கப்புறம் கோரிகன்ஸ் சைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கோரிகன்ஸ் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோரிகன்ஸ் சிரோசிஸ் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி பல நோய்களுக்கு இவருடைய பேர் சூட்டப்பட்டு இவர் வந்து கௌரவப்படுத்தப்பட்டாங்க. மேலும் இவருடைய போர்ட்ரேட் ஓவியம் ஒன்று வந்து ஸ்டீஃபன் கேட்டர்சன் ஸ்மித் அப்படின்றவர் வந்து உருவாக்கினாங்க. அது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து, இது வந்து டப்ளினில் இருக்கிற கில்டர் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கிற இடத்துல ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து இருக்குது. அங்கே ஒரு ரூமில் இவருடைய போர்ட்ரேட் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு மிகப்பெரிய மார்பிள் ஸ்டாச்சு ஒன்று, பளிங்குக்கல்னாலான பெரிய ஒரு சிலை, இவருடைய டாமினிக் ஓரிகனுடைய சிலை, அது வந்து ஜான் ஹென்ரி ஃபோலி அப்படின்றவர்னால செதுக்கப்பட்டு அதுவும் வைக்கப்பட்டது. அதுவும் இன்னைக்கு வரைக்குமே வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது. இது மாதிரி இவர் வந்து டாமினிக் ஓரிகன் இறந்த பிறகு பல கௌரவங்கள் பெற்றாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 2006, 2003, 2006 இந்த காலகட்டம் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் சர் டாமினிக் ஜான் ஓரிகன் MD அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. ஸோ 2006 கடைசி ஒரு புக்கு வந்து வந்தது. ஸோ இவர் இறந்தது 1880. இவர் இறந்து 126 ஆண்டுகள் கழித்தும் இவர் வந்து பேசப்படக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறனால தான் இவர் வந்து கிரேட்டஸ்ட் ஃபிசிஷியன் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட டாமினிக் ஓரிகன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.